Hello all. TNPSC previous year question la today பார்க்க போறது D, F, G, H, I and M are sitting in a row. I and M are in the center and F and D are at the beginning and at the end. G is sitting on the left of D. Then who is sitting on the right of F? D, F, G, H, I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் D இன் இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். அப்படியானால் F இன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வரிசையாக உட்காந்துருக்காங்க. இதில் யார் யார் சென்டரில் உட்காந்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஐயும் எம்மும் ஐ எம் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப்பும் டியும் முதலிலும் இறுதியாகவும் கொடுத்துருக்காங்க. எஃப் முதல்லையும் டி இறுதியாகவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமர்ந்து உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஜி டியோட இடதுபுறம். இடதுபுறம்னா என்ன, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்காங்க. இப்போ இங்கே ஜீன் போட்டுக்கோ. அப்போ எஃப்போட வலதுபுறத்தில் யார் இருப்பா, இதில் எது இல்லாமல் இருக்குது, எந்த லெட்டர், டிஎஃப் ஜிஹெச்ஐஎம்மில் ஹெச் மட்டும் தான் இன்னும் இல்லை. அப்போ இங்கே ஹெச் தான் வரும். அப்போ எஃப்போட வலதுபுறத்தில் யார் இருக்கா, ஹெச் தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸ்டடி வித் ஜெருஷா டிஎன்பிஎஸ்சி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.